உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்கலா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. பெருமைக்குரிய கல்விக்கடல் கம்பராமான் ஐயா திருமதி விஜயகௌரி ராமராஜன் நினைவேந்தல் கம்பன் விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் திருப்பணுமா இந்த கம்பன் விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை போல வீற்றிருந்து இந்த விழாக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி எங்களை போன்ற அடுத்த தலைமுறையை தமிழ் பணிக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்லோர் வட்டம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஏராளமான தமிழ் அறிஞர்களை அங்கு அழைத்து சென்று அங்கு ஒரு தமிழ் பண்ணையையே அமைத்து மிக சிறப்பான தமிழ் பணியை ஆற்றி கொண்டிருக்கிற ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அந்த நல்லோர் வட்டம் நிகழ்விற்கு என்னையும் அழைத்து சென்று ஏறத்தாழ ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு தியாகராஜன் ஐயா அவருடைய வாகனத்தில் அழைத்து சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நல்ல உணவு தந்து மிகச்சிறந்த அந்த நாட்கள் எனக்கு நினைவுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு வாய்ப்பினை கொடுத்ததற்கும் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த விழாவில நான் வந்து நம்மளுடைய செண்பக தமிழரங்க பத்தி சொல்லணும்னா இங்க ஒரு சாதாரணமா நிகழ்ச்சியை கேட்க வந்து உட்கார்ந்தாலே விருது கொடுக்கிற அளவுக்கு நாம வளர்ந்துடுறோம். அது ஒரு பெரிய சிறப்புங்கய்யா. என்ன காரணம்னா ஒரு முனைவர் பட்டம் செய்யலாம்னு வருவோம், ஒரு முதுகலை தமிழ் படிக்கிறவங்கள வருவோம். இப்ப சூழல் மாறி போச்சு. ஆனா நான் சொல்வது தொடக்க காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் படிக்கிற காலத்தில இருந்தே நான் சொல்றேன். கல்லூரியில படிக்கிற காலம், போட்டிகளுக்கு போகிற காலம், மேடையில பட்டிமன்றத்துல கடைசியில ஒரு 2 நிமிஷம் நமக்கு கிடைக்காதா வாய்ப்பு என்று பேசிய காலகட்டங்களை எல்லாம் நான் எண்ணி பார்க்கிறேன். அப்படியெல்லாம் வந்து பழகிய காரணத்தினால்தான் மேடையின் ஓரத்தில் இருந்த நான் இன்றைக்கு மேடையின் மத்தியில் நின்று பேசுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நம்முடைய செண்பக தமிழரங்கு, நம்முடைய ராசவேலர் ஐயா. இந்த குட்டுப்பட்டாலும் மோதிர கையால குட்டுப்படுங்கிற மாதிரி, அதே மாதிரி நம்ம பிரேமா அம்மா, அந்த நாட்களை எல்லாம் நான் நினைத்து பார்க்கிறேன். ஒவ்வொரு முறை இந்த அரங்கிற்கு வருகிற பொழுதும் இந்த பேட்டரிக்கு சார்ஜ் ஏத்துற மாதிரிங்கய்யா இவங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள் தட்டு தடுமாறி தயார் செய்து கொண்டு வந்து ஒரு 10 பாயிண்ட் கொண்டு வந்துட்டு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் சொல்றதுக்குள்ளேயே நேரம் முடிஞ்சு போய் அதுக்குள்ளேயே தட்டு தடுமாறி அப்படியெல்லாம் ஆன ஒரு காலங்கள். அதிலும் நான் எங்களுக்கெல்லாம் மாணவர் அரங்கம்னு ஐயா ஒண்ணு போட்டு தருவாங்க. அந்த மாணவர் அரங்கத்துல பங்கெடுக்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அப்படி பார்வையாளர்களாக வந்து ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து நோட்டு போட்டு நானெல்லாம் குறிப்பெடுத்திருக்கிறேன். அந்த நாட்கள் எல்லாம் இன்னமும் எனக்கு நினைவு இருக்கிறது. ரொம்ப ஆர்வமாக இருந்த எங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விருது கொடுக்கிற அளவிற்கு எங்களுக்கு ஒரு பெருமையை சேர்த்திருக்கிற செண்பக தமிழரங்கிற்கு என்னாலும் எங்களுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். அதே போல இன்றைக்கு தோழமை 2 பேர், பெரும்பாலும் பெண்கள் 2 பேரு தோழியா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அரியதா போச்சு. ஆண்கள் வந்து கடைசி வரையில தோழர்களா இருக்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா வகுப்பு தோழர்னு வாங்க, எப்ப 90 வயசுல கூட. அப்புறம் வந்து கல்லூரி நட்புன்னுவாங்க. நாங்கெல்லாம் அதெல்லாம் பாக்குறது இல்ல. கல்யாணம் ஆன பிறகு இந்த தோழமையெல்லாம் மறந்துடுறது. எங்க அப்புறம் கணவனே கண்கண்ட தெய்வம். என்ன சிரிக்கிறீங்க? அது இல்லன்ற மாதிரி சிரிக்க கூடாது. கணவனே கண்கண்ட தெய்வம், கணவனை சார்ந்தவர்களே நாத்தனாரே தோழி அப்படின்னு மாறி போன காலத்துல இந்த 2 தோழிகள் ரொம்ப அழகா, அதுவும் இப்ப அவங்க அந்த கல்லூரியில வேலை பார்க்கல, அந்த கல்லூரியை விட்டு வேற ஒரு கல்லூரிக்கு போயிட்டாங்க. கல்லூரியில வேலை பார்த்தாலே நட்பா இருக்கிறது ரொம்ப சிரமம். அது கல்லூரியை விட்டு வேற கல்லூரிக்கு போனவங்க நட்பா இருக்கிறது அரிதிலும் அரிதான காட்சி இன்னைக்கு பார்த்தால். அப்படி அந்த தோழமையோடு வந்து அவர்கள் பாராட்டிய அந்த செய்தி, பாராட்டு பெற்றவரை பாராட்டுவதா
பாராட்டியவரை பாராட்டுவதா எதுன்னு தெரியல. இதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு அமைப்பும் இந்த நிகழ்வும் இல்லைன்னா இதெல்லாம் எங்கெங்க நடக்கும்? யோசித்து பாருங்கள். இதே இன்றைக்கு திருச்சியிலே இதே நேரத்திலே 2-3 பெரிய விழாக்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் நல்லா தெரியும். நூல் வெளியீட்டு விழான்னு ஒரு இடத்துல நடக்குது. அதே போல நம்முடைய இந்திரா காந்தி கல்லூரியிலே தமிழ்நாட்டின் ஆக சிறந்த சொற்பொழிவாளர்கள் எல்லாம் அங்கே வந்திருக்கிறார்கள். ஆனாலும் கூட அரங்கத்திலே இருக்கிற அத்தனை பேரும் ரொம்ப கவனமாக, அதுவும் இந்த அரங்கத்தை சொல்லணும், பரந்தப்பட்ட ஒரு அரங்கத்தை எடுத்து அதுல பாதி பேர் பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. பல நிகழ்ச்சிகளுக்கு போறோம், யாரும் பேசுறத கேட்கறது இல்ல. அது நிகழ்ச்சி அமைப்பாளர் ஏற்பாடு செஞ்சுட்டமேன்னு அவர் உட்கார்ந்து இருப்பாரு. அந்த மைக் செட்டுக்காரரு இருப்பார். ஏன்னா அது முடிஞ்ச பிறகு அதை பத்திரமா எடுத்துக்கிட்டு போனோமே அப்படிங்கிறதுக்காக. ஏனென்றால் இன்றைக்கு இலக்கிய நிகழ்வுகளை நடத்துவது, அதிலும் தொடர்ந்து இத்தனை காலம் நடத்துவது என்றால் உண்மையில் சொல்லுகிறேன், உலக அதிசயத்தில் ஒன்றாகத்தான் நான் இந்த அரங்க நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கிறேன். அதற்கு அவர் எடுத்துக்கொண்டுகிற பெரும் முயற்சி, யாரெல்லாம் தமிழ் பேசுகிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருவார் நம்முடைய இளங்கோவன் ஐயா அவர்கள். அப்படியெல்லாம் நாங்கள் எல்லாம் இணைந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இங்கே கீழே மேடையில இடம் இல்லைங்கிறதுனால கீழே 2 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பொதுவா நிகழ்ச்சி தொகுப்பாளர் இன்னைக்கெல்லாம் டிவியில பாக்குறீங்களா, டாக் ஷோங்கிறாங்க. அது டாக் ஷோ மாதிரி இருக்குது. மேடை விட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க. மேடையில அங்க ஓடுறாங்க, இங்க ஓடுறாங்க. ஆனா நிகழ்ச்சி தொகுப்பை இவ்வளவு அழகாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்ன தலைப்பு கொடுக்கறது? ஐயா எனக்கு தொலைபேசியில் இளங்கோவன் ஐயா சொன்ன பொழுது, அம்மா ஒரு தலைப்பு கொடுங்க அப்படின்னாரு. நானும் யோசிச்சு பார்த்தேன். எல்லா தலைப்பும் கம்பன்ல வந்தாச்சு. கம்பன்ல பேசாத தலைப்பே இல்லை. இன்னும் சொல்ல போனா கம்பன் கழகங்களில் பேசப்பட்ட தலைப்புகள் ஒரு ஆய்வுன்னே முனைவர் பட்ட ஆய்வு செய்யலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கம்பன் கழகங்களை தொகுக்கிற முயற்சியையே செய்யலாம். அதை யாரும் செய்யலங்கய்யா. தொடங்கி ஒரு 10 வருடங்கள் 5 வருடங்கள் இயங்கிட்டு பல கழகங்கள் இல்லாம மூடிட்டாங்க. அப்புறம் இப்ப மறுபடியும் அதை புதுக்கோட்டை கம்பன் கழகம் வந்து கையில எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சம்பத்தையா போன பிறகு அதுவும் நின்று போச்சு. திருவரங்க கம்பன் கழகம் அவரை சொல்லியே ஆகணும், ரொம்ப அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். இந்த பைந்தமிழும் படிக்கட்டும் பைந்தமிழ் பாடுங்கிற மாதிரியே தமிழ்ச்சங்க படிக்கட்டுல உட்கார்ந்து இருக்கிறாரு திருவரங்க கம்பன் கழகம். ஏன்னாங்கய்யா, கம்பனையே அரங்கேற்றம் விடாம பண்ண செஞ்ச இடம் ஸ்ரீரங்கம். அங்க கம்பன் கழகம்னா அது பெரிய விஷயம் இல்லையா? அவ்வளவு விஷயங்கள்ங்க. கம்பன் கழகங்கள் இல்லை என்று சொன்னால் தமிழ் வளர்ச்சியிலே கொஞ்சம் பின்தங்கி கூட போயிருக்குமோன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி ஒரு அரசியல் கட்சி நிலைநாட்டுவதை தாண்டி கம்பன் கழகங்கள் தமிழ்நாட்டில் பெரிய கோலோச்சி இருக்கிறது. அதுல 2வது கருத்தே இல்லை. அப்படி அவர்கள் காலந்தோறும் ஊர்தோறும் சென்று சின்ன சின்ன பட்டி தொட்டிகளிலெல்லாம் கம்பன் கழகங்களை தொடங்கி கம்பனுடைய புகழை வளர்த்த அந்த வரிசையிலே நம்முடைய அரங்கத்திலே கம்பனுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கி கம்பன் விழாவை ஆண்டுதோறும் எடுத்து விருது வழங்கி சிறப்புரை ஏற்பாடு செய்து, எவ்வளவு பெரிய செய்தி. இதுல என்ன தலைப்புல பேசுறதுன்னு நான் யோசித்தேன். அப்பொழுது எனக்கு நினைவுல வந்த ஒரு இது, யார கேட்டாலும் இப்ப பாஸ்வேர்டுங்கிறாங்க இல்லையா? எதுக்கெடுத்தாலும் பாஸ்வேர்டு, அப்புறம் அதுல ஓடிபி வேற, அப்புறம் அதை சொல்லாதீங்கன்னு வேற. இப்ப காலம் முழுக்க இப்ப அதான் பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப கம்பனையே ஏன் நம்ம ஓடிபி ஆக்க கூடாது? எனக்கு தோணுன ஒரு கருத்துங்க. எதோ ஓடிபி வைக்கிறீங்க, ஏதோ பாஸ் கோடுங்கிறீங்க, பாஸ்வேர்டுங்கிறீங்க. கம்பன் வாழ்க்கைக்கான ஓடிபி அப்படின்னு ஒரு கருத்து மனசுல ஓடிச்சு. சரி, இதையே நாம ஏன் தலைப்பாக்க கூடாது? இது ஓடிபி எப்படி தமிழ் படுத்துறதுன்னு நானும் போய் எல்லா இடங்கள்லயும் தேடி பார்த்தேன். அப்பதான் இந்த கடவுச்சொல் அப்படின்னு ஒரு சொல்லு கிடைச்சது. இது பாஸ்போர்ட்ங்கிறதுக்கு அவங்க பயன்படுத்துற மொழிபெயர்ப்பு சொல் அப்படின்னு போட்டு கடவுச்சொல் அப்படின்னு போட்டாங்க. அடுத்து நான் என்ன செஞ்சேன், சரி இந்த கடவுச்சொல்லுக்கு உரிய இயல்புகள் என்ன, அது தெரிஞ்சாதானே நீங்க கம்பன்ல பொருத்த முடியும். அப்ப கடவுச்சொல்னா என்ன? ஏன் என்று சொன்னால், கம்பன் வாழ்ந்த காலம் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த நூற்றாண்டுல எந்த சூழ்நிலையில கம்பன் இந்த காவியத்தை படைத்திருக்கிறான்? ஒரு படைப்பை படைக்க போறதுக்கு முன்னால சூழ்நிலை ரொம்ப முக்கியம் இல்லையா? சூழல் தானே படைப்பை உருவாக்குகிறது. கம்பன் வாழ்ந்த சூழல், ஏகப்பட்ட சமய போராட்டங்கள், ஆளுகிற மன்னன் சைவம், இவன் வைணவன். நீங்க பாருங்க, கம்பன ஒரு நாட்டு மன்னன் புறக்கவில்லை.
திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் என்று மன்னனுக்கு அடுத்த நிலையில இருந்த ஒரு வள்ளல் தான் அவரை பாதுகாத்திருக்கிறார். அப்ப அரசனுக்கும் இவனுக்கும் ஏதோ ஒரு முரண்பாடு அங்க இருந்திருக்கணும். அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், இவ்வளவு ஒரு மாகாவியத்தை எழுதி இருக்கிறான், அத அரங்கேற்றம் பண்ணுவது போது இவ்வளவு தடைகள். அது ஏன்? அரங்கேற்றம் செய்கிற இடம் ஏன் அவனுக்கு ஒரு பட்டு கம்பளம் விரித்து அவனை ஏன் வரவேற்கவில்லை? இதையெல்லாம் நாம யோசிக்கணும். இப்படியான ஒரு கம்பன் எழுதப்பட்ட சூழலுக்கும் இன்றைக்கு நாம் வாழுகிற சூழலுக்கும் பொருத்தி பார்த்து இதற்கான கடவுச்சொல்லாக கம்பனை எப்படி வடிவமைப்பது என்று நான் எண்ணிய பொழுது, கடவுச்சொல் என்றால் என்ன, அதுக்கு என்னெல்லாம் பண்புகள் இருக்குது, அதை எப்படி கம்பனோடு பொருத்துவது? நீங்க ஒண்ணு வச்சுக்கணும், நமக்கு சென்ற நூற்றாண்டு வரையில் நம்முடைய புராணங்கள் எல்லாம் பலம். ஆனால் இந்த நூற்றாண்டுல அதான் பலவீனம். ஆமாங்க, நம்ம போய் புராண கதையை வகுப்பறையில சொன்னா கேக்குறானா பையன்? என்ன ஒரே பொய்யா சொல்றாங்க, இப்படி எல்லாம் நடந்திருக்குமா, புள்ள கறி சமைச்சு கொடுத்திருப்பாரா, அதை ஒருத்தர் சாப்பிட்டு இருப்பாரான்னு என்கிட்ட ஆர்கியூ பண்ற 4 நாளா ஒரு பையன். அப்ப புராணங்கள் சொல்லப்பட்டதனுடைய உள் தத்துவம் என்னங்கிறத நம்ம சரியா கொண்டு போய் சேர்க்கல. புராணத்தை மட்டும் சொல்லிவிட்டு கதையை மட்டும் விளக்கமா சொல்லிட்டு அது என்ன அர்த்தத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதுங்கிறத நம்ம சொல்லாம விட்டுட்டோம். அதனோட விளைவு இவன் புராணம் பொய்யுங்கிறான், இலக்கியமே பொய்யுங்கிறான், கற்பனைங்கிறான். இன்னும் கொஞ்ச நாள் போனா மகாத்மா காந்தின்னு ஒருத்தர் வாழ்ந்தே இருக்க முடியாது, கற்பனைன்றுவான். ஏன்னா அவனை பொறுத்தவளுக்கு பொய்யே பேசாம ஒரு ஆள் இருக்கவே முடியாதுங்கிறான், அது ஒரு கற்பனை பாத்திரம்ங்கிறான். இப்படி இருக்கிற இளைஞனுக்கு நீங்க அவன் போக்கிலேயே போய் அவனுக்கு புரிந்த லாங்குவேஜ்லயே பேசி அவனை நம்ம பக்கம் இழுக்கணும். அதுக்கு கம்பனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த கடவுச்சொல் என்பது மிக பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சுதாங்கய்யா இந்த கம்பன் ஒரு கடவுச்சொல்னு நான் தலைப்பு எடுத்தது. இதுல பல குறைகள் இருக்கலாம், இதில் சில பொருத்தப்பாடுகள் தவறாக இருக்கலாம், இருந்தால் பொறுத்து அருளுங்கள். நீங்கள் இதை தொடர்ந்து ஆய்வு செய்யலாம். அதற்காகத்தான் நான் இப்படி ஒரு பெரிய முன்னுரையை நான் போட்டுக்கிறேன். சரி, இந்த பாஸ்வேர்டு கடவுச்சொல்ங்கிறது நிச்சயமா ஒரு தனித்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அதுல இரண்டாவது கருத்து இல்லை. பல சொற்களுக்கு மத்தியிலே இது தனித்தன்மை உடைய சொல். அப்ப பல கவிஞர்களுக்கு மத்தியிலே தனக்கென்று ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தி கொண்டவன் கம்பன். இது அடிப்படையாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவதுங்க, வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு காண்டத்தையும் அவன் நகர்த்தி கொண்டே போகிற பொழுது ஒவ்வொரு சொல்லை அங்கங்கே பதிப்பிக்கிறான். இதை நான் முதல்ல 2 காண்டங்கள்ல தான் என்னால பார்க்க முடிந்தது. நீங்கள் போய் தேடி பார்க்கலாம். சரணாகதி தத்துவம், இது ஒரு அடிப்படையில ஒரு கடவுச்சொல்லாக வைத்துக் கொள்ளுங்கள். கம்பனுடைய முதல் காண்டம் தொடங்கி கடைசி காண்டம் வரையில். இரண்டாவதாக ஒன்று கடவுள் வாழ்த்து. பொதுவா ஒரு காப்பியம் அல்லது ஒரு படைப்புனா ஒரு கடவுள் வாழ்த்து தானேங்க இருக்கும். கம்பன் ஒவ்வொரு காண்டத்துக்குமே கடவுள் வாழ்த்து எழுதுறாருல, அதுக்கு என்ன காரணம்? அதனுடைய பின்புலம் என்ன? ஒவ்வொரு கடவுள் வாழ்த்திலும் கடவுள் ஒன்றாக இருந்தாலும் அவன் பண்பை ஒவ்வொரு காண்டத்துக்கும் ஒண்ணு வைக்கிறார். ஒன்றே எண்ணில் ஒன்றேயாம் பலவென்றுரைக்கின் பலவேயாம். இது ஒரு காண்டத்துக்கு அவர் வைக்கிற கடவுள் வாழ்த்து. ஒவ்வொரு கடவுள் வாழ்த்தும் வித்தியாசமாக இருக்கிறது. அப்ப இவர் இந்த கடவுளுக்கு இவர் தருகிற வடிவம் என்ன, இதை நாம ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்து ஒரு விஷயம், ஒரு கடவுச்சொல் ஒரு பாஸ்வேர்டுனா அதுல ஆழ்ந்த பொருள் உள்ளது அப்படின்னு எழுதுறாங்க. அது என்ன ஆழ்ந்த பொருள்? அதாவது அவங்கவுங்க வச்சவங்களுக்கு தான் தெரியும். அந்த பாஸ்வேர்டுக்கு என்ன ஆழ்ந்த பொருள் ஒரு சொல்லு உங்களுக்கு தரேன். இது மாதிரி சொற்களை எல்லாம் கம்பன்ல நம்ம தேர்வு செய்ய முடியும். ஆளையா உனக்கு அமைந்தன யாவும் மாருதம் அணைந்த பூளையாயின கண்டாய். இது இந்த பாட்டு இந்த 2 வரிய சொன்னா நமக்கு தெரியாது, ஆனா பின்னால 2 வரி கடைசி வரி நமக்கு தெரியும். இன்று போய் போருக்கு நாளை வா என்றான் வாளை தாவுரு கோசல நாடுடைய வள்ளல். இது பாட்டு. இதுல இந்த முதல்ல இருக்கு பாருங்க சொல்லு, ஆளையான்னு ஒரு சொல்ல எடுத்துக்கிட்டு நம்ம ராதாகிருஷ்ண ஐயா 1/2 மணி நேரம் பேசினார். இந்த ஆளையாங்கிற ஒரு சொல்லுக்கு
அடுத்து நாவுக்கரசர் ஒரு புத்தகத்தை கற்ற 10 பக்கத்துக்கு எழுதி இருக்கிறார். 10 பக்கங்க கம்பனில் அவிழ்க்க வேண்டிய முடிச்சுகள் அந்த நூலுக்கு தலைப்பு போட்டார். அதுல உள்ள போய் பார்த்தா அந்த ஆளையாங்கிற ஒரு சொல்லுக்குள்ள அவ்வளவு ஆழமான பொருள். என்ன ஆழமான பொருள்? பாடுறது யாரு? கம்பன். யார பார்த்து சொல்றான்? ராவணனை பார்த்து சொல்றான். எப்படி சொல்றான்? ஆளையா. ஏயா நீ எல்லாம் ஒரு ஆளையா? ஒரு பொருள் எடுக்கிற. ஆளையா நீதாண்டா ஆளு. யாருக்கு? ராமனை எழுத்து நிக்கணும்னா நீதான் ஒரு ஆளு. ஆள ஐயா, என் மனித பிறவி ஐயா, நீ இறைவனை எழுத்து நிக்க முடியுமா? இப்படி எந்த ஆளையாங்கிற ஒரு சொல்லுக்கு விளக்கம் எழுதி கொண்டே வந்து கடைசியில முடிக்கிறாரு. வாழை தாவுரு கோசல நாடுடை வள்ளல். நீங்க கவனிச்சு பாருங்க, எந்த நாடுடை வள்ளல்? யார்கிட்ட சொல்றான்? ராவணன் கிட்ட. ராவணன்ட்ட ஏற்கனவே ஒரு நாடு இருக்குது. எது? இலங்கை. ஆனா ராமன் இப்ப இலங்கையை வெல்ல போகிறானாம். சரி, வென்றுட்டா அவன் கால்ல வந்து உழுந்தான்னா இப்ப எந்த நாட பரிசா கொடுப்பான்? அவன்கிட்ட வாங்கின நாட்டைய அவன்கிட்ட கொடுக்காம கோசல நாடுடை வள்ளல் என்று தன்னுடைய நாட்டை பரிசாக தருகிறேன் என்று எழுதுறார். ஒருத்தர் அர்த்தம் எழுதுறார். அப்ப ஆளையான்ற ஒரு பாடல், அந்த ஒரு சொல் அவ்வளவு ஆழமான பொருளை கொண்டிருப்பதை போல கம்பனிலே இருக்கிற ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் தெரிவு செய்து பார்த்தால் அதற்கு அவ்வளவு பொருள் இருக்குது. ஒரு பாஸ்வேர்டு, கடவுச்சொல்லை போல ஆழ்ந்த பொருள். 2வது பண்பு, ஒரு கடவுச்சொல் என்றால் அதை எளிதில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம பல நேரங்கள்ல ஏடிஎம் மெஷின்ல போய் பாஸ்வேர்டை மறந்துடுவோம். நாம வச்சிருக்கிற நம்ம வீட்டு சிஸ்டத்திலேயே ஆளுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட்டு அவங்கவுங்க போய் திறக்கலாம்னா மறந்துடுவோம். கம்பன்ல மறக்கவே முடியாத பல சொற்கள் இருக்குது. வாழ்க்கையில நாம பயன்படுத்தக்கூடிய மறக்க முடியாத, மறக்க கூடாத சொற்கள் எவ்வளவோ சொல்லு இருக்குது. நமக்கு ஒரு சொல்லு உங்களுக்கு சொல்றேன். நோக்குதல்னு ஒரு சொல்லு இருக்கு. நோக்குதல். பார்த்தல் வேறு, காணுதல் வேறு, நோக்குதல் வேறு. 3 வித்தியாசமான கருத்துக்களை கொண்டதுதான். பாக்குறதுங்கிற வேற. என் பையன்ட்ட அதுதான் சொன்னேன். நான் வகுப்பறையில நடத்திக்கின்ற புக்க பார்த்துக்கிட்டு இருப்பான், அவ்வளவுதான். அது பார்த்தல், அது திருப்புதல், அவ்வளவுதான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்வான்? ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் காணுதல். என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்களோ அது சம்பந்தப்பட்ட புத்தகங்களை எடுத்து வச்சு காணுதல். ஆனா அந்த பரீட்சை நேரத்துல பாருங்க, நோக்குதல். நீங்க உடனே பக்கத்துல இருக்கிறவன நோக்குதல்னு அர்த்தம் எடுக்க கூடாது. அந்த புத்தகத்தை நோக்குதல். அப்ப நோக்குதல் என்பது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அந்த நூலை கற்றல். அப்ப பார்த்தல், காணுதல், நோக்குதல். இப்ப இந்த நோக்குதலைத்தான் எந்த பாட்டு தெரியுதோ தெரியலையோ, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், அந்த பாட்டை கரெக்டா எடுத்து வச்சுக்கிறேன். அப்ப நோக்குதல் என்ற சொல் இது மாதிரி மறக்க கூடாத, மறக்க முடியாத பல சொற்களை கம்பனிலே இருந்து உங்களாலே எடுக்க முடியும். இன்னொன்று மறை சொல். பாஸ்வேர்டுக்கு இருக்கிற ஒரு அடிப்படையான கருத்து என்னன்னா, சீக்கிரட்டா வச்சிருக்கணும். எல்லாருக்கும் தெரியற மாதிரி வைக்க கூடாது. இப்ப சொல்றாங்களே, உங்க டேட் ஆஃப் பர்த்தா பாஸ்வேர்டா வைக்காதீங்க. எல்லா இடங்கள்லயும் சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் 1 2 3 4 இதையே பல பேர் பாஸ்வேர்டா வச்சிருப்பான். அப்படி வைக்காதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப கடவுச்சொல்லினுடைய அடிப்படையான ஒரு பண்பு மறை பொருள். யாருக்கும் தெரியாத ரகசியமா இருக்கணும். அப்படி கம்பனில என்னெல்லாம் இருக்குது? கடவுளை அவன் பாடுகிற, போற்றுகிற அத்தனை சொற்களும். ஒரு பாட்டு உங்களுக்கு சொல்றேன். வாலி பாடுறான். இங்க கடவுள் என்று அறிந்து கொண்டு யாரு பாடணும்? ஒரு பக்தன் பாடலாம், ஒரு அடியவன் பாடலாம், அல்லது ராமனை அனுதினமும் பூஜிக்கிறவனா இருக்கிறவன் பாடலாம். ஆனா ராமனோடு நெருக்கமான உறவில் இருக்கிறவன் பாடலாம். இவன் எதிரி, வாலி. கம்பன் என்ன செய்யறான்? எதிரிய விட்டு பாராட்ட விடுறான். யார்? அது எவ்வளவு பெரிய சிறப்பு! அவன் பாடுறான், மூவர் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ. இது ஒண்ணுமே உள்ளுக்குள்ள மறைந்த பொருள் பலவற்றை கொண்டிருக்கிறது. கடவுளை முழுமையாக அறிய முடியாதவர்கள்
ஒரு மறைபொருளாக அதற்குள்ளே 1000 பொருளை வைத்துக் கொண்டு அவர்கள் பொருள் எடுக்கிறார்கள். அப்போ ஒரு மறைபொருளாக கம்பனுடைய ஒவ்வொரு பாட்டும் மேலோட்டமாக ஒரு கருத்தையும் உட்பொருளாக ஒரு கருத்தையும் வைத்திருக்கிறது. இன்னொன்று, கம்பனுடைய பாடல்கள் அனைத்தையுமே நாம் சொல்லுகிற பொழுது அதுல ஒரு புதுமை இருக்கும். ஏற்கனவே பல பேர் வீட்டுல வச்சிருக்கிற அதே கடவுள் சொல்ல எல்லாத்துக்கும் வைக்க மாட்டோம். புதிதாக இன்னோவேட்டிவ்ங்கிறான். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கல்லூரிகளே தொடங்கிட்டாங்க. இன்ஸ்டிடியூஷன் இன்னோவேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு எல்லா கல்லூரியிலும் இருக்குதான். சிரிக்கிறாங்க அம்மா, அநேகமா அவங்கதான் கோஆர்டினேட்டரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஐக்கியசின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க ஐயா, அது என்னன்னு எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. அது மாதிரி புதுமையா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. நாங்க என்ன இன்னும் குட்டிக்கரணம் ஒண்ணுதான் போடல வகுப்பறையில, அது ஒரு புதுமையா வேணும்னா இருக்கலாம். அப்ப புதிதாக ஒரு உத்திகளை கையாளுவது. கம்பன்ல பார்த்தா காலத்திற்கு தகுந்தாற் போல புதுமைகளை புகுத்தி கொண்டே போகிறார். எப்படின்னா, கம்பனுக்கு முன்னால வரையிலையும் பலதார மனத்தை எவனும் குறிப்பிடல. எல்லாரும் பேசினார்கள். காவிய தலைவர்கள் என்றால் அப்படித்தான் இருப்பார்கள் என்றார்கள். அது உண்மையோ பொய்யோ, பலதார மனத்தை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனா கம்பன் ஒரு புதுமையை படைக்கிறார். ஒருவனுக்கு ஒருத்தி போட்டாரியா, புது பாஸ்வேர்டு. யாரும் அத பழைய பாஸ்வேர்டா வச்சுக்கவே முடியாது. ஒருவனுக்கு ஒருத்தி, அது ஆரம்பத்துல புது பாஸ்வேர்டை மனசுல வச்சுக்கிறது கஷ்டம்தான், ஒருவனுக்கு ஒருத்தி மாதிரி. ஆனா பழக இந்த பலதார மனத்திலிருந்து ஒருவனுக்கு ஒருத்தி என்பதற்கு காலந்தோறும் மாறிக்கொள்கிறோம். அப்ப புதுமை என்பது கம்பனிடத்தில் என்றைக்கும் இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. இன்னும் ஒன்று, கம்பனிடத்திலே இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அருமையான ஒரு கடவுள் சொல்லாக நான் பார்ப்பது, ஒரு சமூகத்துக்குள்ள நீங்க நுழையணும், ஒரு சமூக அறிவை பெறணும், சமூகத்துல ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமா இன்னைக்கு பையனுக்கு தேவை. ஒரு ஹவு டு ஃபேஸ் இன்டர்வியூங்கிறான், ஒரு நேர்முக தேர்வை எப்படி சந்திப்பது. அப்ப அந்த பையனுக்கு கம்பன் எப்படி உதவுவான்? ஒரு சின்ன காட்சி உங்களுக்கு சொல்றேன். கம்பன் ரொம்ப அழகா அந்த காட்சியை படைச்சு காட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு சொல்ல போனா எந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போற பிபிஏ, எம்பிஏ, மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எல்லாருக்கும் இந்த பாட்டு உதவும். அவ்வளவு அழகா ஒரு நேர்காணலை சந்திக்க போகிறவன் என்னென்ன தகுதிகளோடு போக வேண்டும், அழகான பாட்டுங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிறான் ராமன், லக்ஷ்மணன், வெளியில நிக்கிறாரு அனுமான். இப்ப அந்த அனுமன் உள்ள ராமனிடத்துல தன்னை அறிமுகப்படுத்திக்கணும். எப்படி? வேலை தேடி வருகிற ஒரு இளைஞன் வெளியில நிக்கிறான், உள்ள அதிகாரிகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வந்த உடனே அவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கணும். இதுதானங்க இயல்பு. உள்ள நுழையறான். நுழைஞ்ச உடனேயே ராமன் இலக்கோனை பார்த்து கேட்கிறான். இப்ப அம்மா முன்னால நிக்கிறானே, இவனை பார்த்தாலே வித்தியாசமா இருக்கேடா, இவ்வளவு கம்பீரமான ஒரு உருவம், இவன் யார், இவன் என்ன குவாலிபிகேஷன், இவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா, இவனுடைய பேரண்ட்ஸ் யாரு, பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு இங்கிலீஷ்ல கேட்கல, எல்லாம் தமிழ்ல கேட்டார். அப்படியே அந்த பாட்டை கொண்டு போறதுங்க. நீங்க இதை விட காலத்திற்கு ஏற்றார் போல கம்பனை கொண்டு போகணுங்க. என்ன அழகா பாட்டு எழுதுறாரு பாருங்க. இல்லாத உலகத்து எங்கும் இங்கு இவன் இசைகள் கூற, உலகமே இவன் புகழ பாடிக்கிட்டு இருக்குதுரா. கல்லாத கலையும் வேத கடலுமே எனும் காட்சி. வேற எவருமே படிக்காதெல்லாம் இவன் படிச்சு வச்சிருக்கான். இவனோட பேரை எழுதுனா பேருக்கு இணையம் அடுத்த வரியில இவன் படிச்ச பட்டமெல்லாம் போட வேண்டியதா இருக்குது. கல்லாத கலையும் வேத கடலுமே எனும் காட்சி சொல்லாலே தோன்றிற்று அன்றே, யார் கொல் இச்சொல்லின் செல்வன் வில்லார் தோள் இளைய வீர. லக்ஷ்மணனை பார்த்து வில்லார் தோள் இளைய வீர விரிஞ்சனோ. என் முன்னால நிக்கிறானே, இவன் ஒருவேளை பிரம்மனா இருப்பானோ? விரிஞ்சனோ விடைவலானோ, ஒருவேளை சிவபெருமானா இருப்பானோ? விடை மேல் அமர்ந்திருக்கிற சிவபெருமானா இருப்பானா?
தாமரையில அமர்ந்திருக்கிற விரிஞ்சனா இருப்பானா? படைப்பு கடவுள் பிரம்மா, அழிக்கிற கடவுள் சிவபெருமான். அப்புறம் காக்கிற கடவுளை இடையில ஏன் விட்டான்? ஏன்னா கேட்கறதே காக்கிற கடவுளாச்சே, விட்டுட்டான். விரிஞ்சனோ விடைமலானோ. இப்ப அவன் கேட்டுட்டான், யாரா நீ? இப்ப தன்னை ஹனுமன் அறிமுகப்படுத்திக்கணும். இததான் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தமிழ் காப்பியங்களை, தமிழ் இலக்கியங்களை படித்தால் என்ன பயன் என்று கேட்கிறார். நீங்கள் 1000 பட்டங்களை வேறு வேறு படிப்புகளால் பெற முடியும். ஆனால் வாழ்க்கையின் யதார்த்த நடைமுறைகளை தமிழ் இலக்கியத்தை படித்தால் தான் பெற முடியும். இவன் சொல்றான், இப்ப அனுமன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். எப்படி சொல்ற? சொல்லின் செல்வன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். எப்படி சொல்றான்? முதல்ல ஒரு கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடும் பொழுது அந்த கம்பெனியை பத்தி நல்லா படிச்சிருக்கணும். அந்த கம்பெனி எந்த ப்ராடக்ட விற்கிறான், தயாரிக்கிறான், அவனுக்கு மார்க்கெட்ல என்ன வேல்யூ, அவனுடைய சிறப்பம்சங்கள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடக்கூடாது. அது மாதிரி அனுமன் ராமனை அக்கு வேறு ஆணி வேற தெரிஞ்சு வச்சிருக்கான். அனுமனோட பண்பு நலன்கள், ராமனுடைய பண்பு நலன்கள், அவனுடைய பெற்றோர்கள் யார், அவனுடைய தந்தை எப்படி, அவனுடைய தாய் எப்படி, அவனுடைய மனைவி எப்படி, அவன் எப்படி, அத்தனையும் அத்துப்படி அனுமனுக்கு. அப்ப சொல்றான், மஞ்சு என திரண்ட கோலமேனிய. முதல்ல எடுத்த உடனே பாராட்டணும். உங்க கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனி உண்டா? சொல்லணுமா வேணாமா? உங்க கம்பெனி பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங். உங்க வாய்ப்பு மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னு வைங்க, நான் பிரமாதமா வேலை செஞ்சிருவேன். அது மாதிரி ஆரம்பிக்கிறான். மஞ்சு என திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சு என தகையவாகி. பெண்களுக்கெல்லாம் நீ நஞ்சு மாதிரின்னா என்னடா அது? ராமன் பெண்களுக்கெல்லாம் நஞ்சு மாதிரியான்னா அவன் சீதை ஒருத்திக்கு மட்டும்தான் அமுதம் மாதிரி. அப்ப ஒரு ஆடவனை ஒரு பெண் எப்படி அணுக வேண்டும்? ஒரு திருமணம் ஆகாத ஒரு பெண் திருமணம் ஆன ஒருவனை எப்படி காண வேண்டும்? சொல்லுவான்ல, எப்படிடா கோசல நாடு சிறப்பா இருக்குதுன்னா, நெறியில் புறம் செல்லாது கோசல நாடு இருந்ததுக்கு கண்கள் சிறப்பான கண்கள்னுவா. பெண்களினுடைய கண்கள் ஒழுங்கா இருந்தா அந்த நாடு சிறப்பா இருக்கும். நீங்க வேற எது கூடயாவது இதை பொருத்தி பார்த்து எனக்கு பிரச்சனையை ஏற்படுத்திடக்கூடாது. பெண்கள் ஒழுங்கா இருந்தா ஆண்கள் சிறப்பா இருப்பாங்க. அதனால சொல்றான், மஞ்சு என திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சு என தகையவாகி நளிரும் பனிக்கு தேம்பா கஞ்சம் ஒத்து அலர்ந்த செய்ய கண்ண யான் காற்றின் வேந்தற்கு. இப்பதான் அப்ளிகேஷன்ல பயோடேட்டா நுழையுது, சிவி. எப்படி சொல்றான்? எங்க அப்பா யாரு தெரியுமா? யான் காற்றின் வேந்தற்கு. எங்க அப்பா வாயு பகவான். அஞ்சனை வயிற்றில் வந்தேன். எங்க அம்மா யாரு? அஞ்சனா தேவி எங்க அம்மா. பரவாயில்லங்க, கம்பன் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனை உடையவன்னு பாருங்க. பர்த் சர்டிபிகேட்ல அப்பா அம்மா 2 பேரும் இருக்கணும்னு 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுல சொல்ற. நீங்க இப்ப எல்லாம் சேர்த்து இருக்கிறீங்க, இப்பதானங்க சேர்க்கிறாங்க பெண்கள் பேரை அம்மா பேரை. அது நாங்க இந்த யூஜிசி சர்டிபிகேட்னு ஒண்ணு தெரியும் எங்களுக்கு எல்லாம், ஸ்லெட்டு நெட்டெல்லாம் பாஸ் பண்ணி வாங்குறோங்க ஐயா. அது நாங்கெல்லாம் படிக்கும்போது MA வகுப்புலயே வாங்கிட்டேன் 1997லயே. இப்போ என் வயசு என்ன நீங்க யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உடனே 97ல இந்த அம்மா MA முடிச்சிருக்கு அதல்ல. அப்ப யூஜிசி சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா அப்பா பேர் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப வரக்கூடியது எல்லாத்துலயும் மத்திய அரசாங்கம் அம்மா பேரையும் சேர்த்து இப்ப போடுறாங்க. ஆனா கம்பா அன்னைக்கே போட்டாங்க. யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன். என் பேர் என்ன? நாமமும் அனுமன் என்பேன். பணிவா கனிவா எந்த விஷயத்த சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லணும். அப்ப
கம்பனை கடவுச்சொல்னு நீங்க எடுக்கிறீங்கன்னா கம்பனிடத்திலே இருக்கிற இந்த காட்சி அமைப்பு இன்றைக்கு இருக்கிற இளைஞனுக்கு பொருத்தமுடையதாக இருக்கிறது. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, ஒரு சொல்லுக்கு பல்வேறு பொருள் உண்டு. அதாவது நம்ம தமிழ் சொல்லுக்கே சிறப்பு. அது வினை வேறுபட்டாலும் சரி, வேறுபடலனாலும் சரி, ஒரு சொல்லுக்கு பல பொருள் உள்ளது நமக்கு சிறப்பு. ஒரே ஒரு பாட்டு கம்பனிட எவ்வளவோ பாடல்களை எடுத்து நீங்க பயன்படுத்தலாம். ஒரே ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிந்த பாட்டு தான். வெய்யோ நொழி தன்மேனியில் விரி சோதியில் மறைய பொய்யோ எனும் இளையானோடும் இளையானோடும் போனான் மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ. இன்னைக்கு இந்த ஐயோவை எடுத்துக்கிட்டு படாத பாடு படுத்துறானுங்க. ஆனா கம்பனுடைய ஐயோக்கு இருக்கிற அழகு இருக்குதே, அடே அப்பா, சொல்ல முடியாத அந்த அற்புதமான சிந்தனைய, ஒரு பெரிய அதிசயத்தை பார்த்தோன்னே ஐயோ அப்படிங்கிறீங்களே. இப்பவும் அந்த சொல்ல அதே பொருள் மேல பயன்படுத்துறோம்னா அந்த சொல்ல அந்த நூற்றாண்டிலேயே ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான்னு போடுறான்னா அந்த சொல் ஒரு சொல்லுக்கு எங்க ஐயோங்கிறத அவங்கள சொல்லு. ஆனா அதை கொண்டு போய் ஆண்டவனை பாராட்டுறதுக்கு போடுறாங்க. கடவுளை வணங்கி பாராட்டுகிற சொல்லாக ஒரு சொல்லை உயர்த்துகிற ஆற்றல் கம்பனுக்கு இருக்குது. அந்த மை பாருங்க, அது லிக்விடும் இல்ல சாலிடும் இல்ல, ரெண்டுக்கு இடைப்பட்டது மை. மரகதம் திடமானது கடினமானது, கடல் திரவம். அப்ப கடவுள் என்பவன் வலிமையானவனாக மென்மையானவனாக குழைபவனாக எல்லா வடிவத்திலும் கடவன் இருக்கிறான் என்பதை என்ன அழகா ஒரு 2 வரி பாடல்ல சொல்லுவது. எனக்கு இதை படிச்ச உடனே நாவுக்கரசருடைய தேவாரம் ஒண்ணு நினைவுக்கு வந்தது. கடவுளை என்ன சொல்றாரு நடராஜ பெருமான, குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் அப்படின்னு அது பாட்டு போகுது. இந்த முதல் சொல் என்னது? குனித்த புருவம். இந்த புருவம் நடராஜ பெருமானுக்கு குனித்தல்னா என்னங்க அர்த்தம்? கூடி கீழே குனிந்து இருக்குதுன்னு அர்த்தம். எப்ப ஒன்ன குனிஞ்சு பார்ப்போம்? கூர்மையா, கூர்மையான ஒன்றைத்தான் குனிந்து பார்ப்போம். கடவுளே எங்களை கூர்ந்து பார்த்து எனக்கு அருளை கொடுன்னு குனிந்த புருவத்தோடு கடவுள் இருக்கிறாருன்னு அவர் சொல்ற அந்த அழகு, ஒவ்வொரு சொல்லுக்கும் இருக்கக்கூடிய அந்த அர்த்தம், அதனுடைய அந்த அர்த்தத்தை கொடுப்பதற்காக பக்கவாட்டிலே இருக்கிற சொற்கள். ஒரு பாடலை படிக்கிறோம் என்று சொன்னால் அவ்வளவு ஆழமாக யோசித்து அதை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சொல்லுக்கு பல பொருளை தருகிற பெரிய விஷயம். இன்னொன்று, ஒரு சொல்லுக்கு உயிர் உண்டா? சொல்லுக்கு உயிர் உண்டா? நிச்சயமாக உண்டு, இருக்குது. சொல்லுங்கிற ஒரு சொல்லுக்கே, சொல்லுதல் என்பதற்கே பல சொற்கள் இருக்குது. எப்படி ஒரு சொல்லுக்கு? என் பையன்ட்ட சொன்னேன், அது என்னம்மா எது எடுத்தாலும் உயிர் இருக்குதுங்கிறீங்க, தமிழ்னா உடனே உயிருங்கிறீங்க, தமிழ் சொல்லுன்னா உயிருங்கிறீங்க. டேய், ஒரு கல்யாண வீட்டுக்கு போற, அந்த கல்யாண வீட்டுல வாழ்த்துற. இப்ப அம்மாவை எல்லாரும் பத்மபிரியா அம்மாவை வாழ்க வாழ்க வாழ்கன்னு வாழ்த்துறோம். பல பேர் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். வார்த்தையில என்ன இருக்குது அப்படிங்கிறான். சரி, உன் வீட்டு கல்யாணத்துல வந்து நான் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டம், ஒத்துக்குவியா? அப்ப கெட்ட வார்த்தைய சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது, அதுக்கு உயிர் இருக்குதுங்கிறீங்க. நல்ல வார்த்தைக்கு அதே தானே ஐயா. வார்த்தைகளுக்கு அவ்வளவு சிறப்பு இருக்குது இல்ல? அப்ப வார்த்தை ஒண்ணுக்கும் அவ்வளவு பொருள் இருக்குது. ஒரு காட்சியை சொல்றேன். ராமனும் சீதையும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இலக்குவன் காவல் காக்கிறார். இது நம்ம இலக்கியத்துல பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. இப்ப வர்ணிக்கணும் எத? உறங்குகிற காட்சியை வர்ணிக்கணும். கம்பனை போல நனி நாகரீகமாக ஒரு காட்சியையும் அந்த காட்சிக்கான சொல்லையும் அவன் பயன்படுத்துகிற அழகு. இப்ப ராமன் தூங்குறான், சீதையும் தூங்குறா. கம்பனுடைய வர்ணனை தொடங்குது. எப்படி? அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன். ஒன்னொன்னே எண்ணிக்கணும், ஒவ்வொரு சொல்லும் கவனமானது. அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகனும் அவளும். எங்க பொதுவா பெண்களை தான் வர்ணிப்பாங்க பக்கம் பக்கமா. பெண்களை வர்ணிக்காதவர்கள் கவிஞர்களே இல்லைன்னு வேற சொல்லுவாங்க. ஆனா ராமனுக்கு 5 சொல்லு, அல்லை ஆண்டு அமைந்த மேனி அழகன். ஆனா இவளுக்கு ஒரு சொல்லும் இல்ல. இவனுக்கு பஞ்ச சொல், இவளுக்கு சொல்லுக்கு பஞ்சம் ஐயா.
நான் கேக்குறேன், என்ன காரணம்? உறங்குகிற அடுத்தவனுடைய மனைவியை வார்த்தைகளால் கூட வர்ணித்தல் தவறு என்ற நனி நாகரிகம் கம்பன். அப்ப என்ன பொருள்? சொற்களுக்கு ஏதோ உயிரில்லை என்றோ, சொற்களை எப்படி வேண்டும் என்றாலும் பயன்படுத்தலாம் என்றோ நினைக்க கூடாது. பாஸ்வேர்டை கவனமா பயன்படுத்தணும். அவன் எங்க சுத்தினாலும் அங்க வந்துடும். கடவுச்சொல் என்பது அப்படி கவனத்தோடு கையாளப்பட வேண்டிய ஒன்று. இன்னும் ஒன்று, திருவாசகத்துக்கு உரை சோசோமி ஐயாவினுடைய புத்தகத்தை படிக்க நேர்ந்தது. அதுல அவர் சொல்லுகிறாரு, சைவ சித்தாந்த சாத்திரத்தை எல்லாம் எளிமைப்படுத்தி எழுதிட்டு சொல்றாரு, ஒரு ஒரு சொல்லு என்பது ஒருவனுக்கு தோல் போன்றதுங்கிற. சொல்லுங்கிறது அணிகலன் இல்ல, சொல்லுங்கிறது ஒருத்தனுக்கு ஆடை கூட இல்லையா, சொல்லுங்கிறது ஒருத்தனுக்கு தோல் மாதிரியாம். எப்படி? அணிகலன் இல்லாம கூட வாழ்ந்துடலாங்க, அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஆடை கூட இல்லாம இருந்துடலாங்க, யாரும் பார்க்காத ஒரு அறையில. ஆனா தோல் இல்லாம இருக்க முடியுமா? தோல் என்பது எவ்வளவு விஷயங்களை தாங்கி இருக்குது. அதனாலதான் அந்த கவசத்தை பத்திரமா பாத்துக்கணும். அதுல அலர்ஜி வந்துடக்கூடாது, அதுக்கு பூசக்கூடாது சாயம். நீங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கு சாயம் பூசாதீங்க. நீங்கள் உதவாத, ஒத்துக்காத, அலர்ஜியான சொற்களை பயன்படுத்தாதீங்க. எவ்வளவு அழகு பாருங்க. அப்ப சொல்லுங்கிறதுக்கு அவ்வளவு இருக்குதுங்க. ஆனா நாம போற போக்குல பயன்படுத்திடுறோம். போற போக்குல அதனுடைய விளைவு என்ன ஆகும் என்று தெரியாமலேயே அந்த சொற்களை நாம் பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். அதனாலதான் சொல்லுகிறார்கள், சொல்லிலே மிகப்பெரிய சிறப்பு சில சொற்கள் சில மொழிகளுக்கே உரியது. அந்த சொல்லை நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் இன்னொரு மொழியில் உங்களால் அதே பொருண்மையோடு மொழிபெயர்க்க முடியாது. அறம்னு ஒரு சொல்லு இருக்கு. கம்பன் அது அவ்வளவு அழகா எல்லா கிடைத்த இடங்களில் எல்லாம் அந்த அறம்ங்கிற சொல்ல பயன்படுத்துறார். ஆனா அந்த அறம்ங்கிற சொல்ல எப்படி ஆங்கிலத்துல பயன்படுத்துறது? நம்ம ஆளு போடுவான் விர்ச்சு, எத்திக்ஸ், ரைட்டிஷியஸ்னஸ் எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் அந்த அறம்ங்கிற சொல்லுக்கு பக்கத்துல வரும். ஆனா அறத்தை எழுப்பி விட்டாங்க, அதால உட்காரவே முடியாது. ஏனென்றால் அது நம் மொழிக்கே இருக்கிற ஆளுமை. நீ ஒரு இடத்துல போய் அறம் செய்ய விரும்புன்னு எழுதுறீங்க, அங்க என்ன அடுத்தவங்களுக்கு கொடு. அத கூட பாருங்க, கண்டிச்சு சொல்லல, விரும்பு, விரும்பாட்டி உற்று. அறம் செய்ய விரும்பு, விருப்பம் இல்லைன்னா உற்று. என்ன இதை விட ஒரு மொழி நமக்கு அறத்தை சொல்லுமாங்க? அறம் செய்ய விரும்பு, அங்க அடுத்தவனுக்கு ஒரு பொருளை கொடு. இன்னொரு இடத்துல சொல்ல, அறம்பாடி விட்டேனோ, வருத்தப்படுறோம். ஐயோ நான் பாண்டது ஒரு உயிரை அழிக்கிறது என்றால அறம்பாடி விட்டேனோ அப்படிங்கிறீங்க. இன்னொரு இடத்துல சொல்றீங்க, மாநிலங்காவலனாவான் மண்ணுயிர் காக்குங்காலை தான் அதற்கு இடையூறு தன்னால் தன் பரிசரத்தால் ஊனமிகு பகைத்தரத்தால் கல்வரதம்மால் ஆனவயம் ஐந்தும் தீர்த்து அறம் காப்பான் அல்லனோ அரசன். அப்ப அறம்ங்கிறது நீதி, முறைமை. அறம்ங்கிற ஒரு சொல்லு மாதிரி அகன்ற பொருண்மையோடு ஒரு சொல்லை இன்னொரு மொழியில் உங்களால் மொழிபெயர்க்கவே முடியாது. உங்க பாஸ்வேர்டு மாதிரி இன்னொரு பாஸ்வேர்டை உருவாக்க முடியாது. அது உங்களுக்கே ஐயா, அடே அப்பா, அறத்துக்கு எத்தனை விதமான விளக்கங்கள் நம் மொழியிலே கொடுக்கிறார்கள். அப்ப முடிந்த முடிவாக அறம் என்றால் இதுதான் என்று சொல்ல முடியாத தன்மை. ஒருத்தர் விழுப்பொருள்னு அதுக்கு சொல்றார். அறம் என்பது விழுமியம், அது ஒரு வேல்யூ, சோசியல் வேல்யூ, சமூக விழுமியம்னு அதை மொழிபெயர்க்கிறார். அப்ப ஒவ்வொரு சொல்லும் கம்பனிடத்தில் இருக்கிற ஒரு சொல்லை எடுத்து விட்டு இன்னொரு சொல்ல போட்டுக்கலாம். ஐயா, கம்பனுடைய இந்த பாட்டை நான் மொழிபெயர்க்க போகிறேன், முடியாது. அது அதற்கே உரிய இயல்போடு ஆக்கப்பட்ட சிறப்பு இதற்கு இருக்கிறது. அதனாலதான் ஒன்றுக்கு பதிலாக பயன்படுத்த முடியாத கடவுச்சொல் போல கம்பனுடைய ஒரு சொல்லுக்கு பதிலாக இன்னொன்றை பயன்படுத்த முடியாது. இப்படி அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு 2 3 தொட்டு காட்டியிருக்கேங்க. ஆனா இன்னொன்னு ஒண்ணு, ஒரு முறை பதிவு செய்து விட்டால், நீங்க சொல்றீங்கல்ல நம்ம சிஸ்டத்துல எல்லாம் சில பேர் பாஸ்வேர்டை மறந்துட்டோம்னு வீட்டுல உள்ள அந்த சிஸ்டத்துல பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சிருவாங்க. நீங்க போய் தொட்ட உடனே தானா அது ஓபன் ஆயிக்கும். அதுவும் உண்டு. உண்டா இல்லையா? ஏன்னா மறந்துருவோம்,
அது ஏற்கனவே ஓப்பன்ல வச்சிருவோம் அப்படின்னு வைப்போம்ல, அது மாதிரி தாங்க கம்பனை பொறுத்தளவிற்கு கம்பனிடத்துல இருக்கிற சிறப்பு, சில பாடல்களை மனனம் செய்து மனசுல போட்டு வச்சிருங்க. நீங்க கம்பராமாயணத்தை திறக்கவும் வேணாம், கம்பராமாயண புத்தகத்துக்கு போகவும் வேணாம், நெட்டுல தேட வேணாம். சில பாடல்கள் அப்படியே மனதுக்குள்ளே இருப்பது போல எந்த சூழலிலும் அந்த கம்பன் பாடல்கள் நமக்குள்ளேயே இருக்கும். வேண்டிய பொழுது வேண்டிய பிரச்சனைக்கு அந்த பாட்டை தொட்டு நாம வாழ்க்கையில பயன்படுத்திக்கலாம். கடவுச்சொல் போலவே கம்பனுடைய சொல்லும் அங்கே இருக்கிறது. இன்னும் ஒன்று, எனக்கு நேரமும் முடிகிறது, 8:15 முடிக்கணும்னு ஐயா சொல்லி இருக்கிறாங்க. நாம சரியான நேரத்துக்கு தொடங்குறோமோ இல்லையோ, சரியான நேரத்துக்கு முடிச்சிடும். இந்த அறத்தையாவது நாம பின்பற்றினா போதும். இந்த அறம் இது ஒரு விதி. அப்ப அறம்னா விதின்னு வருது. அப்ப என்ன பொருள்? இது நான் சொல்லியிருப்பது என்ன காரணம் என்றால், காலத்திற்கு ஏற்றாற் போல கம்பனை கொண்டு சேர்க்க வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். ஒரு திருப்பூர் கம்பன் விழால ஐயா எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்தாங்க, கலாமும் கம்பனும். கலாம், அப்துல் கலாம் ஐயாவும் கம்பனும்னு கொடுத்துட்டாங்க. எங்க பிடிக்கிறது, எங்க விடுறது, எப்படி சேர்க்கறதுன்னு தெரியாம தவித்து அவர் சென்ட் ஜோசப் காலேஜ்ல ஐயம்பெருமாள் கோனார் இடத்தில் கம்பராமாயணம் கற்ற காலத்திலேருந்து பிடிச்சு அப்படி சுத்தி இப்படி சுத்தி கொண்டு வந்து, எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எதற்கும் பொருத்தமுடையது தமிழ் இலக்கியம். அதை மறந்துடாதீங்க. எந்த சூழல், எந்த பிரச்சனையை எடுத்தாலும் அதிலே ஒரு தீர்வு கிடைத்திருக்கிறது. வருங்காலத்தை நோக்கி நம்முடைய கவிஞர்களும் புலவர்களும் தொலைநோக்கு பார்வையோடு தீர்க்க தரிசனத்தோடு சிந்தித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் பெருமைப்பட வேண்டும். அத்தகைய பெருமையோடுதான் கம்பனிடத்திலே இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை, இது நான் விதைத்திருப்பது ஒரு சாதாரண விதைதான். இது உங்களுக்குள் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம். இன்னும் சொல்ல போனால், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அடிப்படை அறிவு பேசிக்கா படிச்சவங்க இதை இன்னும் வளர்த்தெடுப்பார்கள். இன்னும் அதற்கு எண் முறைகளை எல்லாம் பொருத்தி வைப்பார்கள். கம்பனிடத்திலே இருக்கக்கூடிய அந்த படைகளின் எண்ணிக்கை, அந்த வர்ணனைகளை எல்லாம் படித்தால் ஆகா, அதே அப்பா அப்படி இருக்கிறது, அசந்து போகிறது போல. இன்னும் சொல்ல போனால், பாகுபலி படத்துல வரக்கூடிய போர்க்காட்சிகள் எல்லாம் கம்பனுடைய யுத்த காண்ட மாதிரியே இருக்குயா. இதே கூட நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். ஒரு அம்பு எப்படி தொடுக்கப்படுகிறது, இன்னொரு அம்பு எதிரணியில் இருந்து எப்படி வருகிறது, ரெண்டும் எப்படி மோதுகிறது, எப்படியெல்லாம் பகைவனுடைய மதிலுக்குள்ளே போய் நுழைகிறார்கள், அத்தனையும் அதில் இருக்குது. அவரு ராஜமௌலி அதை படிச்சாரா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் ஒரு கருத்தை சொன்னாருங்க. அவர் தெலுங்கா இருந்தாலும் கூட, நான் படித்தது சென்னையில் தான், நான் படிக்கிற காலத்தில் என் நண்பர்கள் எனக்கு தமிழ் இலக்கியங்களிலும் குறிப்பாக புறநானூற்றிலே இருக்கக்கூடிய அந்த போர் முறைகள் நெறிகளை எல்லாம் எனக்கு என் நண்பர்கள் எனக்கு புரிவது போல் விளக்கினார்கள். அதனால் என்னால் இப்படி பிரம்மாண்டமாக எடுக்க முடிஞ்சது என்று ஒத்துக்கொண்டார். அந்த விதத்திலே பார்க்கிற பொழுது இலக்கியங்களை காலந்தோறும் புதுப்பிக்க வேண்டிய, காலத்திற்கு ஏற்றார் போல் கொண்டு செல்ல வேண்டிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதனுடைய ஒரு சிறு முயற்சியாக நான் இதனை தொடங்கி வைத்திருக்கிறேன். இதற்கு எனக்கு வாய்ப்பினை கொடுத்த இந்த கம்பன் விழா, இந்த அரங்கம், இத்தனை சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.